தமிழ் பல்கலைக்கழகத்தை அமைப்பது என்பதை பற்றி ஆய்ந்து சில முன்னுரிமைகளை கூற அந்த யோசனைகளை தர வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் என்று விரும்பி நான் தமிழாய்ந்த பிரிவுகளை கேட்டபோது அவர்கள் கொஞ்சமும் சலிப்பு தட்டாத வகையில் இது எனக்கு தேவையான இந்த பொறுப்பு வேண்டுமா என்றெல்லாம் எண்ணாமல் தன்னுடைய மாபெரும் கடமையாக எண்ணி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி நான் இங்கே குறிப்பிடாவிட்டால் நான் நன்றி கொண்டவனாக ஆகிவிடுவேன் என்ற உணர்வோடு என்ன நடந்தது என்பதை சொல்லுவதற்கு முன் யார் யாரை அந்த குழுவிற்கு பொறுப்புள்ளவர்களாக ஆக்கியோம் என்பதையும் அவர் எத்தகைய பணியை செய்திருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிட வேண்டியது என் மாபெரும் கடமை என்று நான் உணர்கின்றேன். அந்த வல்லுநர் குழுவில் டாக்டர் சுபமாணிக்கம் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள். அதை அவர் நாமும் ஏற்றுக்கொண்டார்கள். டாக்டர் மாப்போ சிவஞானம் அவர்கள் உறுப்பினர், டாக்டர் கே விஸ்வநாதன் அவர்கள், டாக்டர் வாச கொண்டசாமி அவர்கள், டாக்டர் மா நந்தன் அவர்கள், டாக்டர் சாலை இளந்திரையன் அவர்கள், டாக்டர் கே சுப்பிரமணியன் அவர்கள், திரு இரா மீனாட்சி சுந்தரம் அவர்கள். இந்த குழுதான் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்ற யோசனை தந்திருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த பெரியவர்களுக்கு தமிழக அரசின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரை தமிழகம் மறக்க முடியாது என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். ஒரு கட்டிடத்தை கட்டிய பிறகு என்னென்ன குற்றம் என்று கண்டுபிடிப்பது யார் வேண்டுமென்றாலும் எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் கட்டுவதற்கு முன்பு திட்டம் போடுவதும், எங்கே கட்டுவது, எப்படி அடிக்கல் நாட்டுவது, அஸ்திவாரம் எவ்வளவு கிடுவது என்பதெல்லாம் அந்த திட்டமெல்லாம் சாதாரணமாக செய்துவிட்டால் சொல்லக்கூடிய ஒன்றல்ல. அதுதான் மிக மிக அக்கறையோடும் சிந்தனை என்கிற உணர்வோடும் சிந்திப்பது எதற்காக என்பதை புதிய சிந்தித்து முடிவெடுப்பதும் மிக தேவையான ஒன்றை அறிவானது என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்வதிலே மனநிலை வருகின்றேன். இந்த பெரியவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் பல்வேறு பிரிவுகள் இங்கே தொடங்க இருக்கிறது என்பதும், இந்த தமிழ் பல்கலைக்கழகம் என்னுடைய ஆசைப்படி சொல்லப்போனால் இங்கே பல்வேறு எண்ணங்களை இலக்கிய நிலைத்தோடும் ஆதாரத்தோடும் இங்கே பெரியவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றாலும் எனது இந்த சாதாரண உள்ளத்தில் தோன்றியிருக்கின்ற பேர் ஆர்வம், ஆசை இதுதான். அனுபவத்துறையிலும் பொருளாதாரத்துறையிலும் பொறியியல் துறையிலும் மருத்துவத்துறையிலும் இதுபோன்ற பல துறைகளில் தமிழில் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில், தமிழால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும், அது வர வேண்டும் என்பது என்னுடைய பேராவல் என்பதை இங்கே குறிப்பிட்டு விரும்புகின்றேன். இதை சொல்லும்போது மேலே மாற்றோசி அவர்கள் இங்கே ஒன்றை குறிப்பிட்டார்கள். பாரதியார் கண்ட கனவு என்றெல்லாம் சொல்லி பாரதியார் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, பாரதிதாசன் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தமிழ் பாடமொழியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி முடித்துவிட்டு அதுக்கு அதிகமாக விளக்கம் சொல்லாமல் எனக்கு சொல்ல ஏற்படக்கூடாது நினைவு என்னவோ அதையும் மனதை நினைத்துக் கொண்டு அதே நேரத்தில் என்ன உணவுக்கு சொந்தக்காரோ அதையும் வெளியே எடுத்துக்காட்டி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர் இங்கே கோடித்து காட்டிவிட்டு சென்றதற்காக நன்றி கூறும்போது ஒன்றை கூற விரும்புகின்றேன்.
அங்கெல்லாம் சில நேரத்தில் நடைமுறைப்படுத்த முடியாத போது பின்னால் வருகின்ற சந்ததிகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை உண்டாக்கி தர எல்லா வகையிலும் எல்லா பிரிவுகளிலும் தமிழாலேயே காரியத்தை சாதிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்ற நிலைமையை உருவாக்க இந்த தமிழ் பல்கலைக்கழகம் காரணமாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அவரை டாக்டர் மாப்போசி அவர்களுக்கு பதிவாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னொன்றை இங்கே நாம் கூட்ட வேண்டும். இங்கே தமிழ் ஆராய்ச்சி நடக்கலாம், ஆனால் மதுரையை அமைக்க இருக்கின்ற உலக தமிழ்ச்சங்கம் அந்த மாபெரும் பொறுப்பை ஏற்க இருக்கின்றது. தமிழை பற்றி ஆராய்ச்சி செய்வதும் ஏடுகள் சேர்ப்பதும் அதை தெரிந்தவர்கள், மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள், விளக்கம் கூற தெரிந்தவர்கள் அதை செய்ய வேண்டும் என்ற நிலைமையும் அங்கே உருவாக்கப்படும் போது இதற்கு இரண்டுக்கும் தொடர்பை நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வகையில் இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே சொல்லித் தருகின்றவைகளுக்கு சில ஆதாரங்கள், முக்கியமான விளக்கங்கள், வகமுறைகள் அந்த உலக தமிழ் சங்கத்தின் அமைப்பினால் கிடைக்கப்பட வேண்டும். இங்கே சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அதற்கு பிறகு கற்றுக்கொண்டவர்களே சிலர் அந்த தமிழ் சங்கத்திற்கு உதவ முன்வருகின்ற ஆற்றலை பெற்றாக வேண்டும். ஆக இந்த தொடர்பினை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இங்கே கூட்ட விரும்புகின்றேன். இது தலைவரெல்லாம் அதற்கு இணைப்பு, அதை ஒன்றுபடுத்தி அதை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தமிழ் மொழியால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் அந்த பணியை செய்யக்கூடிய திறனை தமிழர்களுக்கு கொடுக்க இந்த தமிழ் பல்கலைக்கழகம் உதவ வேண்டும் என்பது என்னுடைய பேராசையாகும். இந்த நேரத்தில் நான் 15ஆம் தேதி சொன்னதை இன்னும் அழைப்பு நான் சொல்கிறேன். இப்போது இதற்கு துணைவேந்தராக இருக்கின்ற சுப்பிரமணியன் அவர்களும் முத்தமிழ் அவர்களும் கோவிந்தசாமி போன்றவர்களெல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் அக்கறை காட்டலாம் என்பதும் அந்த அக்கறை காட்டின் போது இந்த புலங்கள் என்று இங்கு பிரித்து பார்க்க முடிகிறது என்பதையும் நான் இங்கே பெருமையோடு நன்றியோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த குழு இப்போது முதலமைச்சராக பேசுகின்றேன். அந்த குழு தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு இருக்கும். அந்த குழு யோசனை சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்த குழு கலைக்கப்பட மாட்டாது. அந்த குழு தன் பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய முடிவு என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.